ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் ஃப்ரை. கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தயிர், உப்பு, தண்ணி போட்டு ஊற வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுருந்து நீங்கள் வடிகட்டி எடுத்து திரும்ப அதை ஒரு தடவை அலசிட்டு அது தண்ணியை எடுத்து வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் 1/2 லெமன் நான் எடுத்திருக்கேன். கரெக்டான அளவு உப்பு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பாவக்காயும் படுற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் தட்டி வச்ச பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தழை, தயிர் கொஞ்சம், 4 ஸ்பூன் நான் கடல மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பாவக்காய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடல மாவும் அரிசி மாவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. காஷ்மீர் சில்லி நான் கொஞ்சமாக எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு கலர் நான் கொடுக்கறதுக்காக எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி தண்ணி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தெளித்து கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது, நான் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணல, அதிலே கரெக்டாக இருந்தது. 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு மிதமான சூடான எண்ணெயில் நான் பொரித்து எடுத்திருக்கேன். கருவேப்பிலையும் நீங்கள் அதோடு சேர்த்து நீங்கள் பொரித்து எடுத்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா சாப்பாட்டுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.